திருவள்ளுவர் மட்டும்தான் காமத்துப்பாலை இன்பத்துப்பாலாக மாற்றினார். வாத்சாயனார் காமத்தை பற்றி சொல்லியிருக்கிறார். அது எல்லாம் வக்கிரமான காமத்தை பற்றியதாக இருக்குது. ஆனால் அந்த இன்பத்துப்பால் இருக்கு பாருங்க, அது ஒரு குடும்ப வாழ்க்கைக்கான செய்திகளை சொல்கிற இலக்கியமாக இருக்கிறது. அப்படி இது ஒரு நீதியை சொல்லலை, இலக்கியமாகவும் இருக்கிறது அப்படிங்கிறதுக்கு நம்ம சொல்லலாம். பின்னாடி கூட அந்த திருவள்ளுவரை நிறைய பின்பற்றி பாடல் எழுதியிருக்காங்க. ஒரு காதலன் காதலி 2 பேர் நிற்கிறாங்க. அப்போ பார்க்குற பார்வையில் அந்த பையன் அந்த பொண்ணை பார்க்குறான். பொண்ணை பார்க்கும்போது அந்த கண்ணும் நோக்குகிற காலத்தில் அந்த பொண்ணு என்ன பண்ணுது, உடனே தரையை பார்க்குது. தரையை பார்த்தோன்னா இவன் திரும்பிக்கிறான். இவன் திரும்பி பார்க்காத மாதிரி இருக்கும்போது அந்த பொண்ணு இவனை பார்த்து சிரிக்குது. இதை வள்ளுவர் பார்க்குறார். பாருங்க, யான் நோக்கும் காலை நில நோக்கும், நோக்காக்கால் தான் நோக்கி மெல்ல நகும். இது ரொம்ப நுட்பம். என்னன்னா, அவன் வேற எங்கேயோ பார்க்கும்போது அவனை பார்த்து சிரித்தது அவனுக்கும் வள்ளுவருக்கு மட்டும்தான் தெரியும். இதுதான் உண்மையான அன்பு காதலின் வெளிப்பாடுங்கிறத சொல்றது ஒரு நீதியாக இருக்க முடியாது. இது ஒரு இலக்கியத்தினுடைய நுட்பமான மேன்மை. அது